எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? அல்லேலூயா. எண்ண முடியாத அதிசயங்கள் நம்ம இந்த குடும்பத்துக்கு என்ன செய்தாரா? எண்ணி முடியாத அதிசயம், அற்புதம், நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள்? 13 ஆண்டுகள். எண்ணி முடியாத, எண்ணவே முடியாது. அவர் செய்த அதிசயங்கள் என்ன செய்ய எண்ணவே முடியாது. அவர் எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள் இந்த குடும்பத்தை அற்புதமாய் வழி நடத்தினார். அப்படிதானே ஐயா? அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிப்போம். திருமண வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான வாழ்க்கை. அது சரியா அமையணும். உலகத்துல சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? உலகத்துல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம். என்ன பிரதர், அமைஞ்சுதான் இல்லையா? தெரியுறாரு. மனைவி உலகத்துல எழுதியிருக்கான், உலக மனசே எழுதியிருக்கான், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அதான் வரம் தான். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்குது யாரு? பெத்த பிள்ளைங்க கூட பாரு, 2 ஆண்குட்டி. ஜான் குட்டியா இருந்தாலும் ஆண்குட்டின்னு வாங்க. கல்யாணம் ஆனதே ஏதோ விட்டு போயிடும். அது பாட்டு அவன் பொண்ணடி பின்னாடி போயிடுவான். கடைசி வரைக்கும் ஐயா தான் செய்வாரு. மனைவிய எனக்கு கொடுத்த மனைவி. கடைசி வரைக்கும் கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை. எதா இருந்தாலும் உடம்பு முடியாவிட்டாலும் எதுவா இருந்தாலும் 2 பேர் தான் இருப்பாங்க. பையனுக்கு ஃபோன் பண்ணாமா, உனக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு என் முன்னாடி ஒரே தகராறாகுது, நீ வேற உடம்பு இல்லை, நீ அடி வாங்கிருக்கிற, எனக்கே தள்ளி போட்டு கும்மு கும்முன்னு குத்துறான், நீ வேற ஃபோன் பண்ணிக்கிற, வெய்வா போனேன்மா, கல்யாணம் ஆகிட்டு போயிட்டான். நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் உன்னை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேன், ஏன்டா இப்படி பண்ற, வாடா சீக்கிரம், உடம்பு முடியலடா, ஆஸ்பத்திரி குடும்பம் வரவே மாட்டான், அப்பா குடும்பமா அப்படின்மா. அல்லேலூயா. அதனால கணவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திருமண நாள் விழாவில் இது ஜபம், சோத்திர ஜபம். இது என்ன கூட்டம்? சுடுதண்ணி எப்போதும் சோத்திர கூட்டம். திருமண டைம் ஆச்சு இல்லை, பணி. திருமண நாள் நன்றி செலுத்தக்கூடிய ஜபம். தண்ணி இங்க இருக்கு, அந்த தண்ணி ஊற்ற ஒண்ணும் கிடையாது. தண்ணி வாட்டர் பாட்டில் வெளிய அங்க இருக்கு பாருங்க. இல்ல நல்ல தண்ணியா? அப்பமா இல்ல இது நல்ல தண்ணி தான். இவங்க எடுத்துட்டு வந்தாரு. இப்ப எடுத்துட்டு வந்தாரு. அதனால
அதாவது மனைவி அமைதி இறைவன் கொடுத்த வரம் கொடுத்துட்டாரு. அது வரமாவே இருக்கணும். அது ஆசீர்வாதமா இருக்கும். இது 13 வருஷமா ஆண்டவர் பாதுகாத்தார். நன்றி செலுத்தக்கூடிய திருமண நாள், நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஒரு கூட்டம். இது மகிழ்ச்சி, பாதுகாத்தார். ஆனா உலக மனிதர்கள் எல்லாம் இதை ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடுவாங்க. எல்லாரையும் கூடுவாங்க, சீரியல்டா போட்டு ஒரு மண்டபத்தை பிடிச்சி ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப அது ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. வேற லெவல்ல கொண்டாடும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் எளிமையாக கொண்டாடுறோம். அல்லேலூயா. எளிமையா கூட எங்க 2-3 பேருக்கு இருந்தாங்க அதை மத்தியில் ஆண்டு இருக்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட அவர் எப்படிப்பட்டவர்? எளிமையா அவர் பிறப்பே எளிமையானது. எளிமையானவர் தாழ்மையாய் தான் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தாரு. அவருடைய வாழ்க்கையே எளிமையான வாழ்க்கை, இயேசுடைய வாழ்க்கை. அதனால தான் நம்ம ஆடம்பரத்தை விரும்புறதில்லை. ரொம்ப சாதாரணமா நம்ம கொண்டாடுறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அந்த வரத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஸ்திரியை கண்டுபிடிக்கணும்? குணசாலியான ஸ்திரி. இந்த காலத்துல எல்லாம், அந்த நாட்கள் எல்லாம் பேசுறீங்க பதிவு. அதாவது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும் யார்? அந்த நாட்கள் எல்லாம் பொண்ணு சொத்து சுகம்லாம் தேவைன்னு விரும்ப மாட்டாங்க. என்ன செய்வோம்? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க? நல்ல குணமா, பொண்ணு நல்ல குணமாப்பா. அந்த பொண்ணு எப்படி நல்லா ஒழுக்கமா, குணமா, நல்ல குணமா, நல்ல குணமான பொண்ணா, பையனை நல்லா பார்த்துக்குவாளா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏய், பொண்ணுக்கு 100,000 போடுவியா? கார் இருக்குதா, பங்களா இருக்கா, சொத்து இருக்கா, அது எப்படிப்பட்ட பேய் குணமா தான் சரி, நாய் குணமா தான் சரி, அப்படி கவலை இல்லை. நல்லா இருக்கா? இப்பெல்லாம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேது. பொண்ணு எப்படி தான் கேக்குது? அவன் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறானா? கவர்மெண்ட் வேலை இருக்கா? சொத்து நிறைய இருக்கா? இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக மாட்டேது. ஏன்னா பொண்ணு கல்யாணம் ஆக முடியுது. எத்தனையோ பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக முடியுது, பையனுக்கு கல்யாணம் ஆக முடியுது. எல்லாம் கன்னியாஸ்திரியாவே இருக்கிறாங்க. ஏன்னா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்க மாட்டான். பணம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். பொண்ணுக்கு நல்லா சொத்து இருக்கா, பணம் இருக்கா, வசதி இருக்கா, அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் குணசாலியான ஸ்திரியை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாரு? ஐயா பாருங்க, நல்ல குணசாலியோட மகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடவுள் மணிகளா எப்படி இருக்கணும்? என்ன கனகா? நல்ல குணசாலியான ஸ்திரீ, நல்ல குணம். குணம்னா என்ன? எப்படி குணம்னா எப்படி? வேலையில இருந்து அப்பதான் வருவாரு. ஏப்பா இவ்வளவு லேட்டு, எங்க போயிருந்த, என்ன பண்ற? நாய் குணமா இருக்கக்கூடாது, என்ன குணம் இருக்கக்கூடாது. பெண்கள் என்ன செய்வோம்? வேலையில இருந்து அப்பதான் வருவாருங்க. அதை வாங்கி வந்தியா, இதை வாங்கி வந்தியா, எங்க போன, ஏன் லேட்டு, கூடாது. நாய் குணமா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாரா? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான மனைவி எனக்கு கிடைச்சு, அதை இறைவன் கொடுத்த வரும். மனைவி குணசாலியான ஒரு மனைவி அமைஞ்சிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. என்ன, நல்லா வாழலாம். அப்படிதானே? திருமண வாழ்க்கை என்பது அந்த ஒரு நாள் அல்ல, சாகுற வரைக்கும் அந்த வாழ்க்கை அமைதியா இருக்கணும். நல்ல குணம். ஆஹா, எனக்கு கிடைச்ச மனைவி போல இந்த உலகத்துல எவனுக்கே கிடைக்கலடா. ஐயோ, நான் கட்டின நாள்ல இருந்து நான் படுற பாடு இருக்குது. ஐயோ, வருத்தி எடுக்கிறான்ப்பா. எப்படி வருத்தி எடுக்கிறான்? முடியல. சிலெல்லாம் வேலையிலே இருந்துருவான். அப்படிப்பட்ட குணம். சிலெல்லாம் திருமணம் ஆகி வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். வேலை கம்பெனிலே, மெட்ராஸ்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வர மாட்டான். எப்படி? அப்படிப்பட்ட குணம் மனைவியோட குணம். அப்படியே வேலையிலே தங்கிடுறான், வீட்டையும் மறந்துடுறான். வீட்டுக்கு போனா டாக்டர் தாங்க முடியலையா,
அப்படி கம்பெனிலே தங்கிடுறான், கம்பெனிலே தூங்குறான். அப்படிப்பட்ட ஸ்திரீ இல்லை, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கத்தான் பெரிய மேன்மை. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அந்த மனைவி எப்படி இருக்கணும்? என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க உக்காருங்க, கால் கையை கவிட்டு வாங்க, ஒன்று டீ போட்டு கொடுக்கணும். என்ன செய்யறோம்? நல்லா சமைச்சு கொடுக்கணும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். குணம் இருக்குதே இல்லையோ, மகனை அட்ஜஸ்ட் பண்ணல, சாப்பாடு கட்டு. எந்த அதாவது மனைவியை கணவனும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னா எப்படி அனுசரித்து போகிற வாழ்க்கை, அப்படி தானே? அனுசரித்து போடணும். அப்போ ஒருத்தர் அப்படி முறைச்சிக்கிட்டு நின்னா மனைவியை அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். மனைவி வந்து திருப்பி அடிக்க மாட்டாங்க, சரியாக வச்சு செய்வாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் இருக்கும், சமைக்க மாட்டாங்க, சரியாக டீ கொடுக்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தையாக இருக்காது, பேசவே மாட்டாங்க. அது பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? உஷாராக நம்மளை மாற்றிக்கணும், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், அப்படி தானே? அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா கண்டு பிடிச்சிட்டோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாங்க. அடுத்தபடி நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. நீதிமொழிகள் 31:27 வாசிங்க. நீதிமொழிகள் 31:27. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புறையை உடுப்பி 31:27 தானே? 27. ஆமா, நீதிமொழிகள் புத்தகம் 31:27. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க? எல்லாம் குணசாலி தானே? கமலா குணசாலி தானே? வீட்டு காரியம் கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, பார்த்துக்கிறேன். பாட்டு எடுத்தாக்கா பாட்டுக்கு வேற பாட்டு நான் சொல்றேன். கொண்டு வா வீட்டுக்கு வா, பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. நம்மளா ஆண்கள்லாம் பாவம்பா. நம்மள என்ன நம்ம இனம் என்ன பிரதர், நம்ம இனம் அவரு. அல்லேலூயா. வீட்டுக்கு வாசுப்படிதான் எல்லா வீட்லயும் எல்லாம் இருக்கும். அங்க சொல்றாங்க, வாசிங்க. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல்னா சோம்பல்னா என்ன? சோம்பேறியா? அவர் தான் டீ போடணும், அம்மா படுத்து தூங்கி நிற்பாங்க. இப்போல்லாம் எழுந்துக்க மாட்டாங்க. அந்த நாட்கள்லாம் எழுந்துச்சு கோலம் போடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ரொம்ப கணவன் மேலே கணவன் காலை தொட்டு கும்பிடுவாங்க. இப்போ காலை தூக்கி பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க, காலை தொட்டு கும்பிடுவாங்க. இப்பெல்லாம் குடிய வச்சு கும்புன்னு குத்துறாங்க. ஏன் சமயம் பண்றான்? இப்போ மனைவியை தூக்க வச்சுட்டு தாளாட்டுறாரு இப்போ கணவர். இப்போ ட்ரெண்டே மாறிடுச்சு, வேற லெவல். இப்போ அந்த நாட்கள் வந்து கணவனே கண்ட தெய்வம்வாங்க, கண்ணை ஒத்திக்குவாங்க. இப்போ கண்ணை திறந்து பார்த்துருக்க மனைவியை தூங்க வச்சுட்டு கணவன் தான் இப்போலாம் வேலை செய்கிறாங்க. இப்போலாம் நிறைய சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் வந்து சமைக்கதே கிடையாது. மனைவியே எழுந்திருக்கிறது இல்லை, கணவனா எழுந்திருக்குது. நல்லா இழுத்து பிடிச்சி தூங்க வேண்டியதுதான். கடைசி பாஸ்போர்ட்டு என்னது என்ன? இப்போ நைட்டில் நான் சில இடத்துல நைட்டில் ட்ராவல் பண்ணி வருவேன். லேடிஸும் ஜென்ஸும் நைட்டெல்லாம் சாப்பாடு மூடி பின்னாடி வச்சு சுற்றுறாங்க. ஆனால் நைட்டு கூட 1 மணி கூட சாப்பிடுவாங்க. இப்போ நவீன காலம் ஆயிடுச்சு. குடும்பத்தில் குணங்கள் இல்லை, எல்லாம் மாறி போச்சு, ட்ரெண்டே மாறிடுச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாது. சாப்பாடை எப்போ இப்போல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான். குடும்பமாய் நல்ல ஆகாரமாய் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இல்லை. அது அங்கே என்னது என்ன 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 அப்பம்? சோம்பலின் அப்பம். சோம்பேறிதனம். எழுந்திருக்கவே முடியல. 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் என்ன செய்யப்பட்டாங்க? எழுந்திருக்க மாட்டாங்க. வேலைக்கு லேட்டாக போயிட்டு ஏதாவது ஒரு காரணம். ஆனால் சோம்பலின் அப்பத்தை புசிக்கூடாது. குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கணும். கரெக்டாக நல்லா எழுந்திருக்கணும், அன்பு காட்டணும், விசாரிக்கணும், டீயை போட்டு கொண்டு வந்து கணவரை எழுப்பணும்.
நல்ல ஆகாரங்களை சமைச்சு வேலைக்கு டைமோட போகணும், நல்ல ஒரு இதுவாக இருக்கணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? சோம்பலா பிள்ளைகளை ரெடி ஆக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும். அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன், எனக்கு எங்க அம்மா நல்லா தூங்குவாங்க. அல்லேலூயா. தேவன் மகிமை உண்டாவதாக. பாருங்க, அடுத்த பாயிண்ட் வாசிங்க. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது பாருங்க, சுறுசுறுப்பா இருக்கு மட்டும் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறதுன்னு கண்ணோக்கமா இருக்கிறோம். எப்படி என்ன பண்றாங்க பிள்ளைங்க, என்ன பண்ணுது, போன் நோண்டி இருக்குதா? இப்பெல்லாம் போனை புடுங்கினாலே பெரிய பிரச்சனை, வேற லெவல் ஆயிடுச்சு உலகம், நாசமா போச்சு உலகம். முதல்லலாம் எங்களுக்கெல்லாம் செல்போனே கிடையாது, அந்த ஒயர் லைன்ல தான் போன் டெலிஃபோன் இருக்கும். அது பெரிய பெரிய பணக்கார வீட்டில் தான் இருக்கும், யாருக்கிட்டே இருக்காது. அந்த நாட்கள்லாம் அந்த காலத்துல டிவி ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் டிவி, அதுக்கு ஒரு டோர் போல போடுவான். இப்போல்லாம் வேற லெவலில் வந்துச்சு, இப்போல்லாம் செல்போன்லேயே எல்லாம் வந்துச்சு. இப்போ பசங்கக்கிட்ட இருந்து செல்போனை வாங்க முடியல. ஆனால் வீட்டுக்காரிகள் என்ன செய்யணுமா? கண்டிப்பாக இருக்கணும். பைபிள் வாசி, வாசனம் வாசிக்கணும், என்ன செய்யக்கூடாது? சாப்பாடு கொடு. கரெக்டாக சொன்னாங்க பாரு, சாப்பாடு கொடுக்குறாங்களா? பைபிள் வாசி, சோத்திரம் மண்ணு, பாடு, ஜவு மண்ணு. வீட்டுக்கு குணசாலியான ஸ்திரீனா எப்படி இருக்கணும்? வீட்டு காரியத்தை ஆமா, வீட்டு காரியத்துல ரொம்ப கண்ணுமா. எழுந்துச்சாரா, நல்லா இருக்காரா, சுகமா இருக்காரா, சாப்பிட்டாரா, நல்ல வேலை நல்லா இருக்கா, ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய வீட்டு காரியத்துல என்ன செய்யணும்? கண்ணோக்கமா, ரொம்ப கண்ணும் கருத்துமா. சேதமே வராது, நஷ்டமே வராது, ரொம்ப தெளிவா வாழணும். தெளிவில்லாவிட்டா எப்படி இருக்கும்? நஷ்டம்தான், ஒரு முன்னேற்றம் இருக்காது. சில குடும்பங்கள்லாம் பாருங்க, எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஒரு தெளிவு இருக்காது, வட்டிக்கு வாங்குவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, இஷ்டம் போல வாழ்வாங்க. நீ ஒரு பக்கம், நீ நான் சொல்றது நானா, ரெண்டு சைடு ரெண்டு முடிச்சு நிற்கும். என்ன ஓ ஓ என்ன, அவ்வளோதான், முடிஞ்சுது. கண்ணோக்கமா இருக்கணும். நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், விளங்கிச்சு போ. வீட்டு காரியத்து மேல கண்ணோக்கமா, ரொம்ப கண்ணும் கருத்துமா சொல்லுவாங்களே, என்ன செய்வாங்க? ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். சிலர்லாம் இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினச்சிங்களேன். அவங்க திடீர்னு ஒரு குழந்தை பாக்கி கிடைச்சிச்சுன்னா அவங்க என்ன தான் செய்வாங்க? வேலைக்கு போக மாட்டாங்க, ரொம்ப கடினமான வேலை செய்ய மாட்டாங்க, ட்ராவல் பண்ண மாட்டாங்க, பஸ்ஸில் போக மாட்டாங்க, 2 வீலரில் போக மாட்டாங்க. அந்த அந்த கருவை சுமக்கிற அந்த தாய் 10-20 வருஷம் குழந்தை இல்லாமல் அந்த பாக்கியம் கிடைக்கும் போது எப்படி இருக்குமா? அந்த உதாரணத்துக்கு சொல்றேன், கண்ணும் கருத்துமா ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா அதுதான் சொத்து. அல்லேலூயா. உலகத்திலே 100 கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அது பெரிய சொத்து கிடையாது. ஏக்கர் கணக்கில் லேண்டுங்க இருந்தாலும் அது சொத்து கிடையாது. அந்த குழந்தை தான். அந்த குழந்தை 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் குழந்தையே இல்லாம திடீர்னு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது ரொம்ப கண்ணும் கருத்துமா, ரொம்ப கண்ணோக்கமா இருப்பாங்க. கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறது தான் அதுதான் சொத்து, பெரிய சொத்தே. எனக்கு சொத்தே இதுதான், கெத்தா இருப்பாங்க. அல்லேலூயா. இதுதாங்க குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. குழந்தை இல்லாதவங்க போய் பாருங்க, கண்ணோக்கம்னா இல்லான்னு சொல்றோம். அதை போல இப்ப இருக்கிற குழந்தைங்க நம்ம என்ன செய்யணும்? கண்ணு கருத்துமா, எங்க போற, எங்க வர, என்ன பண்ற, படிச்சியா, ஹோம்ஒர்க் எழுதினியா, என்ன பண்ண, அதுக்குன்னே தனியா ஒரு பெரும்பு வாங்கி வச்சுக்கணும். ஆமா, உத்திரமேரில் விற்கும், அது தனியா வாங்கி வச்சுக்கணும். கண்ணோக்கமாய் கண்ணும் கருத்துமாய் கண்டிப்பா வளர்க்குற அப்படிலாம் வாங்க மாட்டாடா சும்மா. சத்தியத்தின் பகுதி அது கண்ணோக்கம், ரொம்ப கண்ணும் கருத்துமா. நம்ம எப்படி கண்ணோக்கமா பிள்ளைகளை குடும்பத்தை வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு முன்னேற்றம். அல்லேலூயா. சில குடும்பங்க பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, சரியான வறுமையில் இருப்பாங்க, சரியா சாப்பாடு இருக்காது, நல்ல முன்னேற்றமே இருக்காது, எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பம். ஆனா குணசாலியான ஸ்திரியா இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? நல்ல ஆசீர்வாதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். இவங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்களுக்கு போறாமையா இருக்கும். அதான் கண்ணோக்கு காரணம். குணசாலியான ஸ்திரியா நீ சொல்லணும், மாப்பிள்ள சொல்லணும், என் பொண்டாட்டி குணசாலியான ஸ்திரி, இன்னைக்கு நான் கெத்தா இருக்கிற வாரேன்னா என் மனைவி இறைவன் கொடுத்த வரம், உனக்கு வர இல்ல எனக்கு வரண்டா,
கார்ல போறதா அது வரும். கண்ணோக்கம், அந்த குடும்ப வாழ்க்கை அப்படி ஒரு மற்றவர்களுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவு மற்றவர்கள் பார்த்து பரவாயில்ல, ஐயோ அது குடும்பம் அது அப்படின்றத விட ஆஹா நல்ல குடும்பம், நல்ல உலகத்தை ஒருத்தன் எழுதுறான் நல்லது ஒரு குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், நல்ல குடும்பமா இருக்கணும், தன் கண்ணோக்கமா இருக்கிறார். பிறகு வாசிங்க நீதிமொழிகள் 12:4 வாசிங்க. 12:4. ஆமா 12 நீதிமொழிகளே தான் வரும், அது அப்படியே வச்சுங்க. 12:4 சீக்கிரம் வாசிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்காளாம்? கிரீடமா இருக்கணும். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கணும். கிரீடம்னா எப்படி? ராஜ வாழ்க்கை. எப்படி ராஜ வாழ்க்கை? கிரீடமாக இருக்கிறாங்க, மத்தால் ஏடிக்கிறாங்க. அதுக்குன்னே சில அதுவும் குடிச்சிட்டாங்கன்னு நினைச்சுங்க, அது ரொம்ப நல்ல கிரீடம் தான், ஈஸியா இருக்கும் அவரை பை நடத்துது. அத கிரீடமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தன் புருஷனுக்கு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கணும்? தன் மனைவி தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கும், ராஜா ராணியா இருக்கணும். ராஜானா நீ ராணியா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இதுதான் குணசாலியான ஸ்திரீ. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கிரீடமா இல்ல, உபத்திரமா தான் இருக்குது. அடுத்த அப்புறம் பாயிண்ட் வாசிங்க. இலச்சை உண்டு பண்ணுகிறவனோ, அந்த வசனம் முடிஞ்சிச்சா? இல்ல அதுதாங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். இலச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறார். எலும்புருக்கியா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு லட்சிய உண்டு பண்றோம்னா செய்யலாம், எலும்புருக்கியா இருக்கலாம். எலும்புருக்கினா வீட்டுக்கார ஒல்லியா இருப்பாங்க. கிரீடம் போயிடுச்சு, சோறு கொடுக்கறது கிடையாது, எதுவுமே கொடுக்க கிடையாது. ஹோட்டல்ல சாப்பிட்டு மனுஷன் எலும்பு இருக்க மாதிரி என்ன போன எவ்வளவு தேடி பாக்குற மாதிரி அப்படி எலும்பு உருக்கியா ஆயிடுவாங்க. அல்லேலூயா, பாசிங்க தான் கரெக்டா சொல்லிட்டாங்க. அதனால எலும்பு உருக்கியா இருக்கக்கூடாது. குணசாலி ஸ்திரீனா தன் ராஜாவா வச்சுக்கணும், கிரீடமா வச்சுக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது அந்த குணசாலியான ஸ்திரீ தான், பெண்கள் தான். மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருந்தபடினால்தான் இத்தனை வருடமாக என்ன செய்தாரு? பாதுகாத்தாரு. அல்லேலூயா. அடுத்தபடியா இன்னொரு வசனம் வாசி, நான் முடிச்சிருந்தேன், டைம் இல்ல. 31:11 வாசிங்க. நீதிமொழிகளே வச்சுங்க. 31:11. அவள் புருஷனுடைய இருதயம், அவளுடைய குணசாலியுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்புமா. புருஷனுடைய இருதயம் என்ன செய்யும்? மனைவி மேல நம்பிக்கை இருக்கும். ஒரு மனைவி, அதை நான் ஆழ்ந்து சுந்து போல ஒரு கவிஞர் எழுதும்ல, இறைவன் கொடுத்த வரும். மனைவி மேல புருஷனுக்கு நம்பிக்கை இருக்கணும், புருஷன் மேல மனைவிக்கு நம்பிக்கை இருக்கும். அவர் என்ன கைப்பிடிச்சிட்டாரு, எனக்கு கடைசி வரைக்கும் காப்பாத்துவாரு. மனைவியும் புருஷனும் அப்படி என்ன செய்யணும்? அந்யுன்யமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒரு நம்பிக்கை வைக்கணும். மனைவிக்கு புருஷன்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன இருக்கும்? சின்ன சின்ன ஆசைகள். அப்படிதானே? தெரியுமா? சின்ன சின்ன ஆசைன்னா என்ன பிரதர்? மனைவி என்ன செய்வாங்க? ஒரு புடவை வாங்கி கொடுப்பாங்க, பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க, கல்யாண நாள் புடவை வந்துச்சா வரலாம் முடிஞ்சு கதை. கல்யாணம் 13 வருஷம் ஆகி ஒரு புடவை கூட வாங்கி தரல. ஒரு சின்ன சின்ன ஆசை, ஒரு புடவை செல்லம் ஆமா கூட்டு போய் உத்திரபேரில் போய் நகை கடையில போய் ஒரு கால் சவரம் வேலை பதிவாச்சு. ஒரு சின்ன சின்ன ஆசைகள், இல்லை ரொம்ப இல்லை, ஒரு கால் சவரம் அப்படி. அதெல்லாம் உலகத்துல அப்படி செய்வாங்க. நம்ம செய்வானா ஒரு பைக்கில் கூட்டின்னு போட்டு சின்ன சின்ன ஆசைகள். மனைவிய நம்பிக்கை, அதை வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். புருஷனுடைய இருதயம் அவளை நம்பணும்னா அவளுடைய ஆசைகளை புருஷன் நிறைவேற்றணும். அது சின்ன சின்ன ஆசைகளை எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும், ஒரு பார்க்குக்கு, ஒரு எங்கேயாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஒரு இடங்களுக்கு கூட்டு போகணும். எங்கேயுமே கூட்டு போகாத ஜெயில் கைதி போலயே வீட்டில் வச்சு அடிச்சு வச்சா என்ன ஆகும்? புருஷனுடைய இருதயம் நம்புமா? அல்லேலூயா. ஜெயில் கைதியை போல வச்சிருக்க கூடாது, கொடுமையான சூழ்நிலையில வச்சிருக்க கூடாது.
அவங்களுடைய ஆசைகளை என்னன்னு தெரியணும். வேலையில இருந்து வந்தோடனே என்ன செய்யணும்? 10 நிமிஷம் உட்காந்து பேசணும். வாமா உட்காருமா 10 நிமிஷம் வச்சு பேசணும். குடும்பம் அப்பதான் ஒற்றுமையா இருக்கும். நல்ல நிலைமையில சமாதானமா இருக்கலாம். ஒரு மனைவி கணவன்னாக்கா ஒரு உன்னதமான வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை வந்து ஒரு சமாதான கேடு இல்லாம சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கணும்னா மனைவியுடைய ஆசைகளை கணவன் நிறைவேற்றணும். கணவன் மனைவி கிட்ட பேசணும். ஒரு 10 நிமிஷம் பேசணும். எப்படியா வாழ்ந்துருப்போம், நீ எப்படியா இரு, நான் எப்படியா இரு, இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இருந்து இசை அணைப்பாய் இணைந்து ஐக்கியமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்றதுதான் வாழ்க்கை. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஒருவருக்கு விட்டு கொடுத்து பேசணும், பழகணும். அப்புறம் வாசிங்க. போதும், வாசிங்க. அவன் சம்பத்து குறையாது. அவன் சம்பத்து குறையாது. அல்லேலூயா. முதல்ல இருந்து மறுபடியும் வாசிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. பாருங்க, ஒரு கணவன் தன் மனைவியை நம்பணும். அவளை நம்ம அப்படித்தானே, புருஷனுடைய இருதயம் அவளை நம்பணும். நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை மட்டும் போயிடுச்சுன்னா அது அந்த கட்டப்படாது. ஒருத்தர் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னா மீண்டும் அந்த நம்பிக்கை வராது. நம்பிக்கையை மட்டும் இழந்துடக்கூடாது. நம்ம நம்பணும். கணவன் மனைவியை நம்பணும். அப்படி நம்பிக்கையை வைத்து நம்ம வாழும் பொழுது அங்க என்ன உண்டாகும்? அவன் சம்பத்து குறையாது. அவன் வீட்டுல என்ன செய்யாது? எதுவுமே குறைவாது. எல்லாம் நிறைவா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். எந்த தரித்திரம் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் சம்பத்து குறையாது. அவனுடைய சம்பத்து குறையாது. ஆமா, எல்லா வகையிலும் குறைவில்லாமல் நிறைவாக வைத்திருப்பார். அது காரணம் ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை வைத்து வாழணும், நம்பணும், பேசணும், பழகணும், ஒரு இதுவா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஒரு வரமா இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது உடைந்து போகக்கூடாது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அது எங்க இருக்கு? அது வாசிங்க. நீதிமொழிகள் 14. ஆமா, நீதிமொழிகள் 14:1. நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ தன் மனைவி குணசாலியான ஸ்திரியை மனைவியை கண்டுபிடிப்பவன் யார்? கண்டுபிடிக்கத்தான் பெரிய விஷயம். கண்டுபிடிக்கணும், அவங்க குணங்களை கண்டுபிடிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்வா? தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத என்ன செய்யணும்? ஆமா, புத்தி உள்ள ஸ்திரியாய் நம்ம இருக்கணும். ஒரு மனைவினா புத்தி உள்ள ஸ்திரியாய், புத்தியாய், நாணமா, எந்த நேரத்தில் ஒரு கோபமாகறாரா என்ன செய்யணும்? ரொம்ப கோபமாகறாரு, அப்படி புத்தியா நாணமான செய்யணும். அப்படியே பணிஞ்சு போயிடணும், விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும். வீட்டை கட்டணும், குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும், சொத்துக்களை கட்டி பாதுகாக்கணும், எல்லாவற்றையும் கட்டி பாதுகாக்கணும். தன் வீட்டை கட்டுகிறவளா இருக்கணும், இடிக்கிறவளா இருக்கக்கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தா இடிஞ்சு போய் குடும்பமே ஒன்றும் இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துடும். அந்த நிலைமை இருக்கக்கூடாது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அல்லேலூயா. இந்த குடும்பம் இவ்வளவாய் கட்டி பாதுகாக்கப்பட்டது. அப்படிதானே? இத்தனை ஆண்டுகளாக இந்த குடும்பத்தை தேவன் பார்த்து பாதுகாத்தார். காரணம் குணம், நல்ல குணம்ப்பா. சில சொல்லுவாங்க, ஐயோ சகோதரியா ரொம்ப நல்ல குணம், நல்லா பேசுவாங்க, நல்ல குணம். குணம் தாங்க, குணத்துக்கு விலை மதிப்பே கிடையாதுன்னு. குணத்துக்கு நல்ல குணம் உள்ளவர்கள தேடி வந்து பழகுவாங்க, பேசுவாங்க. குணசாலியான ஸ்திரியாக நாம் காணப்படுவோம். தேவன் அவிதமாய் உதவி செய்யும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம். குணசாலியா